நம்மள மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துல மட்டும் அவங்க நல்லது மட்டும் தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது இந்த மாதிரி கட்சின்னு சொல்றாங்களேப்பா, எதுவும் பணம் என்ன கேட்பாங்களோ, வேற ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பயந்தேன். நம்பரை கண்டுபிடிச்சு கூப்பிடலாமா வேண்டாமான்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் யோசிக்கிறேன். ஆனா அன்னைக்கு சாயந்தரத்துல நான் பணம் கட்டியாவும் பஜாஜ்க்கு என்ன பண்றேன்னு தெரியாம வந்தப்ப ஈஸ்வரன் கோயிலுக்கு போனேன். போய் சாமி கும்பிட்டு ரோட்ல நின்று என்ன பண்றேன்னு தெரியாம அண்ணன் நம்பர் கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட்ட பிசின்னு வச்சு கூப்பிட்டேன். போன் எடுத்தாரு. ஆனா நான் இந்த மாதிரி வீரவாணில இருந்து பேசுறேன்னா, எனக்கு ஒரு ஜோதி இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்படின்னு. நீங்க எங்க இருக்க? ஈஸ்வரன் கோயில தானே இருக்கிறேன். ஆபீஸ் அட்ரஸ் சொல்லி அண்ணன் வருஷம் ஆபீஸ் என்னால கண்டுபிடிக்கல. குடும்பத்தான் அலைவேன். பஜாஜ் போன் ஒரு சைடு பேசிட்டு இருக்கிறேன், வீட்டுல என் போன்ல அண்ணனுக்கு ஒரு சைடு போன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது? பணம் கொடுத்தா போனேன். சார் நீங்க போங்க, வயசு பிள்ளை வீட்டுல வச்சுருக்காரு, நீங்க வந்து அங்க வந்து அசிங்கப்படுத்துங்க, அவங்க பார்க்கணும் பிள்ளை கேவலம் என்னமோ நினைச்சிட்டு போறாங்க. அது எனக்கு தேவை. உங்க பிள்ளைக்கு ஒரு வாரம் வந்து கேட்கல, உங்க